இந்த கதையில சேட்டை செஞ்ச ஒரு குறும்புக்கார பையனுக்கு தண்டனையா அவங்க வாத்தியாரு 1 மணி நேரம் தனி அறையில படிக்கணும்னாரு. மேல நீ ஏதாவது கலண்ட் அதிகம் பண்ணிருன்னு சொன்னா உனக்கு டிசி கொடுத்து வெளில அமிச்சிடும். தெரியுமா? டிசி கொடுத்தா தெரியுமா? டிசி கொடுத்து வீட்டுக்கு அமிச்சிடும். என்ன மூஞ்ச பாக்குற? படி. மணி 3ஆகுது. 4 மணி வரைக்கும் இதே இடத்துல உட்காந்து படிக்கணும். புரியுதா? 4 மணிக்கு வந்து நான் கேள்வி கேட்பேன். அங்கிருந்து நகரக்கூடாது. இதே இடத்துல இருக்கணும். ஜாக்கிரதை. 4 மணிக்கு வருவேன். ஒழுங்கா வந்து எல்லாத்தையும் கேள்வி பதில் சொல்லணும். இங்கே இருக்கணும். வாத்தியாரு வெளியே போயிட்டாரு. படிக்கவோ பிடிக்கல. 1 மணி நேரம் என்ன செய்வான்? பய தவிக்கிறான். கணேசா, முருகா, அருண், நம்மளால படிக்கதான் முடியல, கிழிக்கவாது கிழிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேப்பர் எடுத்துட்டு வந்தான். முதல் பேப்பரை கிழிச்சு அதில் ராக்கெட் செஞ்சு விட்டான். 2வது பேப்பரையும் கிழிக்கிறான். அது நம்ம இந்தியா மேப்பு. அது இந்தியா மேப்புன்னு தெரியாமலே அவன் கிழிச்சு அதுலேயே ராக்கெட்டும் செய்கிறான். எக்கச்சக்கமாக ராக்கெட் செஞ்சு வச்சுட்டான். அதெல்லாம் விடுறதுக்கு ஒரு குறியவும் தயார் பண்ணிட்டான். வந்து ஒவ்வொரு ராக்கெட்டா சும்மா ஸ்வைன்னு விடுறான். முதல் ராக்கெட் போச்சு. 2வதும் ரெடி. இந்த சமயம் பார்த்தா இந்த வாத்தியார் வரணும். மாட்டினான் பய. என்ன ராக்கெட்டா? ராக்கெட்டா விளையாடிட்டு இருக்க? அது மேப்பா? ஓ, இந்தியா மேப்பா? இந்தியா மேப் வச்சுட்டு ராக்கெட் விட்டுட்டு இருக்கியா? ராக்கெட் செய்யறதுக்கு இந்தியா மேப் தான் கிடைச்சதா? இதுக்குதான் உனக்கு உள்ள விட்டுனா உள்ள விட்டு படிக்க சொல்லிட்டு பார்த்தா நீ என்ன ராக்கெட் பண்ணிட்டு இருக்க? நீ இந்தியா மேப் எடுத்து ராக்கெட் பண்ணிட்டு இருக்க நீ? டேய், புரியுது புரியுது? என்ன ஸ்லோவா புரியுது? புரி, இந்த 10 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். இந்த 10 நிமிஷத்துக்குள்ள இந்த மேப்பை கிளீனா பண்ணி வைக்கணும். இல்லைன்னு சொன்னா உனக்கு கொண்டு ஜாகிரதை. இந்த ஸ்லோவா புரியுது? வச்சு கரெக்டா ரெடி பண்ணி வை. 10 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். 10 நிமிஷத்துல நீ ரெடி பண்ணி வைக்கணும். ஜாகிரதை. பத்து நிமிஷத்துல வாத்தியாரு வந்தாரு.
காட்டு பார்ப்போம். ஏய் காட்டு. ஏய் சொல்லு, எப்படி பண்ணடா? சொல்றா, எப்படி பண்ண? எப்படி பண்ணாத? சொல்லு, எப்படி பண்ண? நான் அடிக்க மாட்டேன், சொல்லு. சார், நான் எப்படி பண்ணிட்டேன்னா, நீங்கள் போகும்போது எனக்கு ஒன்றும் தெரியாது சார். இதை வச்சுட்டு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது சார். இந்த துண்டெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தேன் சார். அப்போ ஒரு தலையை பார்த்தேன் சார். அப்புறம் ஒரு காலை பார்த்தேன், அப்புறம் ஒரு கையை பார்த்தேன். இதெல்லாம் ஒன்றா வச்சேன். அப்படியே பார்த்தேன், ஒரு உடம்பு கிடச்சது. அந்த உடம்பை திரும்பி பார்த்தேன், இந்தியா மேப் கிடச்சது சார். கதையை பார்த்தீங்களா? இந்த நாட்டின் எதிர்காலம் உங்ககிட்ட தான் இருக்கு. சிலையும் நானே, சிற்பியும் நானே அப்படிங்கிற உண்மையை உணர்ந்துக்கங்க. திட சங்கல்பம் என்ற ஒளியால் உங்கள் எதிர்காலத்தை நீங்களே செதுக்கிக்கலாம். இந்த நாட்டினர் வழுவாத ஒழுக்கமுடையவர்களாக, தன்னம்பிக்கை கொண்டவர்களாக, சவால்களை சந்திப்பவர்களாக, நன்மை தீமை உணர்ந்தவர்களாக இருந்தாதான் நமது நாடும் உயர்வு பெறும். ஏன்னா இந்தியாவின் எதிர்காலம் நீங்க தான். அழியா ஆனந்தத்தின் புதல்வர்களே, ஓ வீரனே, துணிவுகள். நான் இந்தியன், ஒவ்வொரு இந்தியனும் என் சகோதரன் என்று கர்வத்துடன் சொல். நாம் இந்தியர்கள் என்று உலகிற்கு பறைசாற்று. நாம் வலிமையுடன் இருப்போம், நமது தேசத்தை பலப்படுத்துவோம்.